Hello friends, good morning. So இன்னைக்கு கொஞ்சம் கோல்ட் அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ இந்த வீக் க்ளோஸ் வைக்கிற டே. ஸோ இது வந்து நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம். நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டினியூஸாக நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் ஒன்று வந்திருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்து 1773 இல்லாட்டி 1775. பட் மார்க்கெட் அவ்வளோ தூரம் ரீச் ஆகலை. இருந்தாலும் நீங்கள் 70-72 வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் இன்னுமே மெயின் ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. அந்த சப்போர்ட் ஜோனை நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். அந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் 1744, அதுக்கு பிறகு 1740, அதுக்கு பிறகு 1735 மட்டும் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. மெயினாக 1744 மட்டும் மார்க்கெட் வந்து டவுன் போக சான்சஸ் இன்றைக்கி இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நீங்கள் வந்து வீக்லி சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். வீக்லி சார்ட் நம்ம இதுக்கு கீழே தான் நம்ம செல் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம், அதாவது லாங் செல். ஸோ இன்னுமே மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளோட கோல்டு அப்டேட் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ ஈவினிங் ஏதாவது நியூஸ் டைம் இருந்துச்சுன்னா நம்ம investment.com பார்ப்போம். மேபி அதில் எதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த அனலைஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் தேவையில்லாத விஷயம் இல்லை, நான் இப்போதைக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்க போனால் மார்க்கெட் வந்து மெயின் ஒரு ஜூனில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். ஃபஸ்ட் வந்து டே சார்ட் எடுத்துக்கிறோம். டே சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஒரு ஃபாலில் இருக்குது. ஸோ ஃபாலில் இருந்தாலும் நமக்கு இந்த மெயின் பாயிண்ட்ஸ்களை வந்து நோட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் தேவையான பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதை அந்த அப்ராக்ஸாக வந்து 1752 தான் எடுக்கணும். ஸோ நம்ம அப்ராக்ஸாக வந்து 1750 வந்து எடுப்போம். இப்போதைக்கு ஷார்ட் டைமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல கேப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம ஷார்ட் டைமில் ஒரு அனலைஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்கிற டேட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் நல்ல கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு பை ஆப்ஷன் வேணும்னா நமக்கு கட்டாய மார்க்கெட் வந்து 1777 இல்லாட்டி 1790க்கு மேலே தான், அதாவது 1780க்கு மேலே தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் போகிறதுக்கு. ஸோ இன்னுமே இந்த இடத்துல வந்து பார்க்க போனால் மார்க்கெட் வந்து சைட்வேயில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ 2 டேஸாக. ஸோ இப்போ நம்ம வந்து 4 சார்ட் போய்க்கலாம். 4 சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் மார்க்கெட் இப்போது சிச்சுவேஷனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் தேவையான இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது 1752. ஸோ நான் அந்த 1752வையும் நான் அதில் நோட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் டைமில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் அனலைசிங்கில் போய்க்கலாம். இப்போ 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து 4-4ல் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையில் 1770, அதாவது 1761க்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோ தூரம் பை ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சின்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு பை ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னுமே பை சைடாக டவுன் சைடானு இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. 1750க்கு கீழே இன்ட்ராடேயில் க்ளோஸ் வச்சு மார்க்கெட் கண்டினியூவாக மார்க்கெட் டவுனில் இருந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. மேபி இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் என்ன பொறுத்தவரையில் 1750க்கு பிலோ மார்க்கெட் வந்து செல் ஜோன் தான். ஸோ அந்த ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு ரீச் ஆகும்னு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ அப்ராக்ஸாக இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கிறனால நான் இந்த இடத்துல இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் 1741 இல்லாட்டி 1740 நீங்கள் வந்து அப்ராக்ஸாக எடுத்துக்கிறீங்க. ஸோ 1740 மட்டும் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து திரும்ப இந்த 17 மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் திரும்ப ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகும். ஸோ இதில் இருக்க மெயின் ஜோன் இது தான். இந்த ஜோன் நான் ஆல்ரெடி பேசியிருப்போம், நம்ம அந்த மற்ற அப்டேட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து
டவுன் ஆப்ஷன். ஸோ அதுக்குரிய அப்டேட் கொடுத்துருவோம். $17.55 $17.50. ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது 17.52. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பிலோ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கட்டாய மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் வந்து திரும்ப எகெயின் ஓப்பன் ஆகும். ஸோ செல் ட்ரெண்ட் வந்து திரும்ப எகெயின் ஓப்பன் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பை ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து 1760 மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கணும். 58 ஓகே, நீங்கள் 60 வந்து அப்ராக்ஸ் ஆடுங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கிடச்சுன்னா கட்டாயம் இவ்வளோ தூரத்துக்கு சாரி 61. ஸோ 61,500 எடுப்போம். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைக்கல நமக்கு ஒரு பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ பை ஆப்ஷன் எடுத்தால் 1770 மட்டும் போகலாம். பட் நல்ல கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்த பிறகு தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட்லேருந்து நம்ம வந்து இந்த இப்போ உள்ள சிச்சுவேஷனில் உள்ள 50% பார்த்தீங்கன்னா 50% கரெக்டாக வரும். நமக்கு கரெக்டான என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் 1763 இல்லாட்டி 1764க்கு மேலே தான் நமக்கு நல்ல ஒரு பை கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் இப்போதைக்கு ட்ரேட் எடுக்க வேணாம். இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு 4 கேண்டில் வந்து ஏதாவது க்ரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ மேபி ஏதாவது 4 கேண்டில் வந்து இப்படி க்ரியேட் ஆனிச்சுன்னா அதாவது ஒரு விக் வச்ச மாதிரி மார்க்கெட்டில் க்ரியேட் ஆனிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பை ஆப்ஷன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தால் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஒன்று இதில் நம்ம க்ரியேட் ஆனிச்சுன்னா அதாவது இந்த ப்ரீவியஸாக க்ளோஸ் பண்ணது ஹையை பிரேக் பண்ணி நம்ம க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பை சைட் போகக்கூடிய மெயின் இடம். பட் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபால் தான். ஸோ இதுக்கு கீழே நமக்கு நான் திரும்பவும் சொல்லிடுறேன் 1755 1750 இதுக்கு கீழே பிலோ செல் ஜோன். ஸோ இது கீழே மார்க்கெட் ரன் ஆச்சுன்னா நீங்கள் செல் ஜோன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை ஜோன் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், பைக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம நேற்று நான் சார்ட் அனலைசிங் கொடுத்துருந்தேன். ஸோ அதிலே நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுக்கு கீழே நான் நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து ரன் ஆகக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சார்ட் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறோம் தேவையான விஷயங்களை. ஸோ இதில் தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 எடுப்போம். 4 எடுத்திங்கன்னா தெரியும். 4 வந்து இன்னும் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. மார்க்கெட் வந்து ஒரு ஹேமர் மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு மெயின் ஜூன். ஸோ இந்த ஜூனை மார்க்கெட் வந்து நீங்கள் ஷார்ட் டைமில் பார்த்தா தெரியும். இந்த ஜூன் தான் மெயினாக இருக்குது. இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போன மார்க்கெட் இதில் ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்து மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேபி ஒரு டவுன் வரலாம். இல்லாட்டி அதிலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஒரு மேலே போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் ஜோன். ஸோ உங்களுக்கு ஷார்ட் டைமில் பார்த்தாலும் சரி இந்த இடத்துல நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு 1750 வந்து மெயின் கன்ஃபர்மேஷன். ஸோ 5250 சேம் அதே ஆப்ஷன் தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ஸோ வேணால் இந்த எல்லோ லைன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேங்க இது கீழே உங்களோட மார்க்கெட்டில். ஏன்னா நம்ம அப்ராக்ஸாக பார்க்குறனால நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எல்லோ லைன். ஸோ இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீச் ஆகிட்டு இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக சான்சஸ் நிறையவே இருக்குது.
அப்படி போனால் மார்க்கெட் வந்து 1766 மட்டும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் நீங்கள் டாப் லாஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் போணுச்சுன்னா கட்டாயம் செல் ஜோன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் என்ன நடக்கும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை செல்லுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ பைக்குரிய ஆப்ஷன் இது. இன்கேஸ் இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு திரும்ப மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து 1760 நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேபி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதா இல்லாட்டி பை சைட் போகுதான்னு. ஸோ இப்போ உள்ள 50% பார்த்தா உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த இடத்துலேருந்து நான் கரெக்டாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 50% வந்து இந்த ஏரியா, அதாவது 1762. ஸோ இந்த 1762 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, இந்த yellow லைன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் பை ஆப்ஷனுக்கு. ஸோ இந்த லைன் தேவையில்லாத லைன் நான் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்க. $1760 $1764. ஸோ இந்த ஜூம், அதாவது 50% பார்த்துருக்கோம். 50%க்கு மேலே 65 எடுத்தாலும் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். 65 எடுங்க, அப்போ நல்ல கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ 65. ஸோ அது மட்டும் இந்த ஏரியா வந்து ஷார்ட் சேல் தான். இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு பை ஆப்ஷன். ஸோ மேபி இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து செல் ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஒரு ஃபால் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ மேபி அதை பிரேக் அவுட் பண்ணால் 17 ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி 1740 இல்லாட்டி 1744 மட்டும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகும். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். மற்றது இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். லோ கேபிட்டல் உள்ளவங்க இன்றைக்கி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீக் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் நிறைய கிடச்சிருக்கும். ஸோ நம்மளை அனலைசிங் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருந்தா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி ப்ராஃபிட் கிடச்சிருந்தா இந்த டேயை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதை வச்சு நீங்கள் மண்டே மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட் கொடுங்க.